இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாப்ள, என்ன ப்ராப்ளம்? என்ன திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னன்னு தெரியல மாமா. ஏன் இந்த நேரத்துல கார் மக்கர் பண்ணுது? இருட்டுல பிரேக் ஒயரை கட் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒயரை கட் பண்ணிட்டனா? இல்லையே, பிரேக் ஒயரை தானே கட் பண்ண. இவ உட்காந்தா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கிளம்பும் போது ஏன் கார் இப்படி பண்ணுது? காஞ்சனா அம்மா வேற நம்மளாலதான் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. மாப்ள, பேசாம என் கார் எடுத்துட்டு போங்க. இல்ல மாமா, சர்வீஸ் எல்லாம் கொடுத்து ரெடியா தான் இருந்தது. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. இந்த நேரத்துல கார் ஸ்டார்ட் ஆகலனா எல்லா பிளானும் சொதப்பிடும். அது எப்படி திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆகாம போகும்? நான் சொன்னா கேளுங்க மாப்ள, என் கார்ல போங்க. வேற காரை இவன் எடுத்துட்டு போனானா அவ்வளோ கஷ்டப்பட்டு கார் பிரேக் ஒயரை கட் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுமே. ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். என் கார் எடுத்துட்டு போங்க. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகணும்னா உங்க காரை எடுத்துட்டு போறேன். பாத்தீங்களா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே விடாம டிரைவ் பண்ணி போயிரு திரு. சரி. வெயிட். கவி, அவசரப்படாத. பாதி வழியில கார் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலனா அப்ப என்ன பண்ணுவாங்க? திரு, நீ மறுபடியும் ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. இல்ல திரு, ஆஃப் பண்ணா அப்புறம் ஆன் ஆகாம போயிடும். அதுக்காக தான் கவிதா சொல்றேன். வழியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். திரு, நீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாமா, ஒரு ப்ராப்ளம் வரல. எதுக்கும் பிரேக்கை ஒரு தடவை செக் பண்ணிக்க திரு. சரி மாமா.